இந்த சின்ன ஃப்ராகை பயன்படுத்தி தான் இந்த விரால் மீனை பிடிக்க போகிறோம். அதெல்லாம் விடாதீங்க, இந்த பொருளையும் வீணாக்காதீங்க. ஹலோ கைஸ், வெல்கம் டு டீன் வில்லேஜர். இன்னைக்கு நம்ம வந்து ஒரு சூப்பரான ஸ்பாட்டுக்கு தான் ஸ்னேக்கட் ஃபிஷ் பிடிக்கிறதுக்காக வந்திருக்கோம். இன்னைக்கு பிடிக்கிற ஸ்பாட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சின்னதான ஸ்பாட்டு, சின்ன குளம் தான் அது. அந்த குளத்துல நிறைய அள்ளியலை இருக்கு, அதுக்கு கீழே நிறைய விரால் மீனும் இருக்கு. இந்த விரால் மீனை தான் நம்ம இன்னைக்கு பிடிக்க போறோம். இந்த சின்ன ஃப்ராகை பயன்படுத்தி தான் இந்த விரால் மீனை பிடிக்க போறோம். இந்த ஃப்ராகோட வெயிட் பார்த்தீங்கன்னா ஒரு 6 to 7 கிராம் தான். பிராவோ பிராண்டு ஸ்பின்னர் வச்ச ஃப்ராகு, கிரீன் கலரு. ஸோ இந்த ஃப்ராகில் எப்படி அந்த விரால் மீன் அடிக்குது அப்படிங்கிறத வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம பயன்படுத்துகிற ராடு பார்த்தீங்கன்னா சீ ஃபிஷிங்க்கு யூஸ் பண்ணுற ஒரு ஜிகிங் ராடு. ஸோ இந்த ராடை வச்சு தான் பிடிக்க போகிறோம். ரீலோட சைஸு தான் இதில் வந்து முக்கியமான விஷயமே. ரீல் பார்த்தீங்கன்னா அல்ட்ராலைட்டுக்கு பயன்படுத்துகிற ஷிமானோட சென்னாங்கிற 1000 சைஸ் ரீல். இந்த ரீலை பயன்படுத்தி இந்த ராடில் இந்த ஃப்ராகை பயன்படுத்தி இப்போ விரால் மீன் பிடிக்க போகிறோம். முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இடத்த பாருங்கள், இடம் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படிங்கிறத. செம்ம சூப்பரான இடம். வயல்வெளி, ஃபுல்லாகவே வயல்வெளி. அந்த வயல்வெளிக்கும் நடுவில் ஒரு சின்னதான ஒரு குட்டை. ஸோ செம்ம சூப்பரான இடம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறையா அள்ளி இலை இருக்குது. உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் பாருங்க. இந்த அள்ளி இலைக்கும் இடையில தான் அந்த விரால் மீன் இருக்கும். அந்த விரால் மீனை தான் இப்போ நம்ம வந்து பிடிக்க போகிறோம். இந்த ராடில் ஒரு பிரச்சனை இருக்குது. ஆல்ரெடி ஒரு ஸ்னேக்கட் ஃபிஷ் வீடியோ பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோவில் வந்து நிறையா மீன் மிஸ் ஆகிருக்கும். மீன் மிஸ் ஆகிறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா இந்த ராடோட ஆக்ஷன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், ஹூக்கப் பண்ணுறப்ப கரெக்டாக ஹூக்கப் ஆக மாட்டேங்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸும் வராங்க, ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லியிருக்கேன் அவங்ககிட்ட ஒரு ராடு எடுத்துருவாங்க அப்படின்ட்டு. கிட்டத்தட்ட அது ஒரு 7 அடி ராடு. லுக்கானோட பிளாக் ரிவரோ ஏதோ ஒரு ராடுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ராடு வந்துட்டு அந்த ராடையும் சேஞ்ச் பண்ணிடுவேன். அது வர வரைக்கும் இந்த ராடை வச்சு நான் மீன் பிடிக்க போகிறேன். விட்டுருங்க, மேலாங்க மேலே அடுத்த அட்டம் போடுங்க. அள்ளிச்செல்லாம் மாட்டாங்க. Emotional damn. பிடிச்சா நான் ஜூம் போயிட்டு வந்துட்டேன்.
விட்டா விட்டா. அப்பா சூப்பருங்க. கலரான கட்டையாக இருக்கு பாருங்க. நல்ல சைஸான விரால். செம்ம ஃபோர்ஸாக அடிச்சிங்க. ஒன்றில் இருக்கு, ஆ 2ல் வைக்கவா? 2ல் வச்சிடு. ம். சரிதா? நல்ல சைஸு, நல்ல வெயிட்டாகவும் இருக்கு. சூப்பரான சைஸ். பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? இருக்கா? அடிச்சடியில் பறந்து வருது. இந்த சைஸ் தாங்க நிறையா நிற்குமா? அதெல்லாம் விடாதீங்க, இந்த பொருளையும் வீணாக்க. ஓகே, சரியான ஹூக்கப். நான் எதிர்பார்க்கல இதை. இந்த மாதிரி ராடை மாற்றிட்டோம். இது வந்து 7 அடி ராடு, லுக்கானோட பிளாக் ரிவருங்கிற 7 அடி ராடு. அதே ஃப்ராகு 1060 ரீலு. காசு பண்ண போகிறோம். மீன் அஞ்சு தான் மீத போகிறோம். ஆளே சொல்லுங்க. சூப்பராக எடுத்து போகாத. அப்பா சொட்டு அதில் விட்டுறாங்க. யூஸ் பண்ணிடுமா? ரிலீஸ் பண்ணிடு. ஏன் நோ ரிலீஸ். குட்டி குட்டி மீன்கள், சின்ன சின்ன மீனை பிடிச்சிருக்கோம். பாருங்கள், ரொம்ப சின்ன மீன். ஆனால் எப்படி ஸ்ட்ரைக் பண்ணிச்சுங்கிறத பார்த்துருப்பீங்க. நல்ல ஒரு ஸ்ட்ரைக்கு. இந்த ஃப்ராக் லூரை எந்த அளவுக்கு முழுங்கிருக்கு பாருங்கள். அதனால தான் நம்ம வந்து சின்ன ஃப்ராகை பயன்படுத்துகிறோம். ஏன்னா சின்ன சின்ன மீன் நிறையா இருக்குங்க. ஸோ நம்ம ஏரியாவில் பெரிய விரால்லாம் கிடையாது, சின்ன சின்ன மீன் தான். அதனால தான் இந்த சின்ன ஃப்ராகை பயன்படுத்தி சின்ன மீனாக இருந்தாலும் பிடிச்சிருவோம் அப்படின்னு தான். நான் ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாலும் வீடியோ எடுக்கிற ஆளும் ஒத்துக்க மாட்டாங்க. கண்டிப்பாக இந்த மீன்லாம் பொரியல் தான்.
இறங்கவா? ஆ? அள்ளியில மாட்டிக்கிச்சுடா. இறங்கவா? வேணாம் வேணாம் வேணாம். மீன் ஒரு 2 அலசு அலசுனா நல்லா இருக்கும். மச்சான் நான் வேணா எடுக்கிறேன். மச்சான் இறக்க சொல்லுவா. போன சரியான சைஸ். நான் எதிர்பார்த்ததை விட சிறப்பான மீன். சிறப்பான ஒரு தானே ஒரு நாட்டு காமிச்சிட்டு இருந்திருக்கு. தெரியுதா? லோ சைஸ். செம்மையா காத்து வேற அடிக்குது. நான் பேசுறதெல்லாம் கேட்குமா என்னன்னு தெரியல. பாருங்க இந்த மீனை பிடிச்சிட்டோம். அதுவும் இப்போ கொண்டு வந்த ராடை வச்சு தான். ஓகே, மீனை கழட்டிட்டு அடுத்த காஸ்டிங்கை தொடருவோம். கீழே சொன்னா மாட்டிக்கிச்சு. மிஸ் ஆயிடுச்சு.